ஹே தூங்கிட்டு இருக்கியா? गाइस 102 இல்ல 201. 201 சொன்னல. பிரியால் தான் 102 சொன்னா. வாங்க. ஜெய் எழுந்திருச்சானா அவ்வளவுதான். அதித்தி சில பேர் ராத்திரி தூங்குவாங்க தெரியும்ல. சாரி. வீக்கெண்ட் ஆனாலே இதே வேலை தான். நிம்மதியா தூங்க கூட. சாரி, இந்த இயர் பிளக்ஸ். இப்போ நீ நிம்மதியா தூங்கலாம். நான் நிம்மதியா தூங்குறதுக்கு என்ன எழுப்புனியா? அது ஆக்சுவலி இன்னைக்கு என்னோட பர்த்டே. அதுக்காக இவங்க ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. ஐ அம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஹேவ் ஃபன். தேங்க் யூ. தேங்க் யூ அண்ட் ஹாப்பி பர்த்டே. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் அண்ட் தேங்க் யூ. சாரி சாரி. குட் நைட். குட் நைட் அதித்தி. குட் நைட் ஜெய். ஹலோ அண்ணா, நீங்க எந்த ஃப்ளோர்ல டெலிவர் பண்ணீங்க? நீங்க எப்படி யாரோ ஒருத்தர்கிட்ட டெலிவர் பண்ணிட்டு போலாம்? யாரா அது கத்துறது? ஓ, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சா? சாரி. ஒருவேளை என் ட்ரெஸ் மாறி டெலிவரி ஆனா அதையும் நீ போட்டுப்பியா? சாரி. எக்ஸ்கியூஸ் மீ. தெரியுமா, எப்போல்லாம் பீட்டி இருக்குமோ அப்போல்லாம் இந்த மோமோஸ், அதுவும் இந்த ஸ்பெஷல் கிரீன் சட்னி எல்லாத்தையும் சரியாக்கிடும். பேட்டி, let me guess. Work? Just too much is happening, you know. நேற்று தான் நாங்கள் பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று முடித்தோம். இன்னைக்கு நாங்கள் இன்னொன்றுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தோம். திடீர்னு இன்னைக்கு அங்கேருந்து 2 கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. Oh God. நான் முதல்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சப்போ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போவும் பிடிக்கும், ஃபன்னாக இருக்கும். ஆனால் சில நேரம் அது ரொம்ப டூ மச்சாக இருக்கும். நீ ஃபுல்லாக இருக்கும்போது கூட இப்படி மோமோஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா வயிறு தான் வலிக்கும். தேங்க்யூ. இந்த மோமோஸ்க்கு ரெட் சட்னி எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா என்ன? ஆனால் க்ரீன் சட்னி அதை விட நல்லா இருக்கும். ஆனால் க்ரீனை விட ரெட் சட்னி வச்சு சாப்பிட்டு. ஹாய் ஜெய். யோ ஜெய். யக். ஹாய் ஜெய். ஹாய் அதித்தி. வாட்ஸ் அப்? ஹாய். அது நான் என் வீட்டில் தண்ணி சுத்தமாக வரல. என்னை பார்த்தா பிளம்பர் மாதிரியா தெரியுது? இல்லை இல்லை சாரி, அது என் வீட்டில் தண்ணி சுத்தமாக வரல, அதனால என்னால் குக் பண்ண முடியல. அப்புறம் ஆனால் தினமும் ஆர்டர் பண்ணி தானே சாப்பிடுவ? எஸ், பட் நான் இன்னைக்கு வெளியில் போய் சாப்பிடலான்னு இருந்தேன். அதனால நீயும் வரையான்னு கேட்கலான்னு வந்தேன். யூ நோ இட் வாஸ் குவைட் நைஸ் தி அதர் டே. லிசன் அதித்தி, அன்னைக்கு நடந்ததை நீ எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வெறும் நெய்பர்ஸ் தான் ப்ரோ. ரைட். யா நோ, நான் உங்களுக்கு நல்ல நெய்பராக இருக்க தான் நினச்சேன் ப்ரோ. லைக் நெய்பருக்கு நெய்பர் உதவி பண்ணிக்கிட்டு அவ்வளோதான். மாம் டேட் அதானே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஜஸ்ட் நான் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டேன். ஆப்வியஸ்லி பீயிங் அ குட் நெய்பர் டு யூ அண்ட் ப்ரோ. ஏன்னா நம்ம 2 பேரும். சாரி, நான் சும்மா ஜோக் பண்ண. மூஞ்ச பாத்தியா? ஹே லிசன், ஓப்ராய்க்கு ஆப்போசிட்ல ஒரு புது ரெஸ்டாரண்ட் இருக்கு. ட்ரை பண்ணலாமா? நோ தேங்க்ஸ். கம் ஆன், லெட்ஸ் கோ. இட் வில் பி ஃபன். It was quite nice the other day. இன்னைக்கு முடி ரொம்ப அழகா இருக்கு. ஓ தேங்க்ஸ். நான் ஜஸ்ட் வாஷ் தான் பண்ணிருக்கேன். தண்ணியே இல்லாம. நைஸ். ஐ அம் வெரி ஹங்கிரி பா. சரி, இந்த முறை நான் ஆர்டர் பண்றேன். யூ பிக் வாட் டு வாட்ச். ஓ ஃபன். விண்ணை தாண்டி வருவாயா? ஒன்று பண்ணலாம், நீயே ஃபுட் ஆர்டர் பண்ணு. உன் ஃபுட் சாய்ஸ் நல்லா இருக்கும். ஸ்டாப் மேக்கிங் தட் ஃபேஸ்.
இட்ஸ் a குட் மூவி. கம் ஆன், லெட்ஸ் கோ. ரெசல்யூஷன் ஞாபகம் இருக்கா? அட்லீஸ்ட் 1 வீக்காவது ஃபாலோ பண்ணோம். ப்ளீஸ் ஜெய். நோ, டோன்ட் பி லேசி. கம் ஆன், லெட்ஸ் கோ. ஜெய். லெட்ஸ் கோ. இந்த பக்கம். So please just one table for two. இல்ல 15 மினிட்ஸ்ல சாப்பிட்டு முடிச்சிட்டு நாங்க கிளம்பிடுவோம். சத்தியமா நான் டேபிளை புக் பண்ணதை தான் நினைச்சேன். ஆனா லாஸ்ட் மினிட்ல கிளையண்ட் கால் வந்துச்சா. This is the perfect Valentine's Day. Oh my god, Mia. இதில் டைமண்ட் அப்புறம் ப்ளூ டொப்பாஸ் இருக்கு. ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ரெண்டும் பர்ஃபெக்டாக செட் ஆகுது. Just like us. மோமோ சாப்பிடலாமா? மேட்ச் நல்லா இருந்துச்சுல, அதை வச்சு ஒரு நல்ல ரீல் பண்ணலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீயே ஸ்டே பண்ணிட்டு போக கூடாது? ஆனால் கேப் வந்துருச்சுல்ல. ஆமா, சரி நான் கிளம்புறேன். பாய். பாய். பாய் அதித்தி. பாய் மீர். சரி, வீட்டுக்கு போயிட்டு மறக்காம டெக்ஸ்ட் பண்ணு, சரியா? ஷூர். மிஹிர் எப்போ பார்த்தான் ரீல்ஸை பற்றி மட்டும்தான் பேசுகிறான். போர் அடிக்கல? அவன் ரொம்பவே நைஸ். சரி ஓகே, ஆனால் எப்படி ரியல் கான்வர்சேஷன் அவன்கிட்ட வச்சுப்ப? அட்லீஸ்ட் அவனாவது ட்ரை பண்றால டு ஹேவ் அ கான்வர்சேஷன். எனி ப்ராப்ளம்? லுக், நான் கூட ட்ரை பண்ணேன். ப்ளீஸ். எல்லாருமே பார்த்தாங்க. ஓரமா ஒரு மூலையில உட்காந்துட்டு இருந்த. அதுவும் ஜட்ஜ்மெண்டல் ஃபேஸ் இருக்குல்ல, அது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. இங்க பாரு, காலையில் 5 மணி வரைக்கும் டான்ஸ் ஆடுறக்கு எனர்ஜி என்கிட்ட சுத்தமா இல்லை. அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி என்னால் நடிக்கவும் முடியாது. நீ டிஃப்ரெண்டா இருக்க, பெட்டராலாம் ஒன்றும் கிடையாது. ஃபுட்பால் ஃபைனல்ஸ்க்கு நீ எக்ஸைட்டடா வெயிட் பண்ணல, அதனால தான் சில பேரை இன்வைட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து பார்த்தா ஃபன்னா இருக்கும்னு. நான் உன் கூட ஃபுட்பால் பார்க்க தான் எக்ஸைட் ஆனேன். எனக்கு தெரியாத யாரோ ஒரு 10 பேரை கூப்பிட்டா நான் எப்படி எக்ஸைட் ஆவேன்? நீ என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்ற? ஒரு முறை என் வழியில நமக்கு ஏதாவது செய்ய பார்த்தேன். இனிமையாவது ஃபன்னா இருக்க முயற்சி பண்ணு. உனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லு. நான் உங்களை மாதிரி இல்லைன்றதான் ப்ராப்ளமா? உன் ஃபுட் எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. எனக்கு தெரியும். நான் தான் ஆர்டர் பண்ணேன் நமக்காக. லிசன் அது, ஐ எம் சாரி. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடி நான் ஒரு பூமர் அங்கிள் மாதிரி பிஹேவ் பண்ணேன். ஐ எம் சாரி. ஆனால் அடுத்த வாட்டி பார்ட்டிக்கு வரத்துக்கு முன்னாடியே எல்லா ஸ்டெப்ஸையும் நான் கற்றுக்கிட்டு தான் வருவேன். ஸ்டெப்ஸ்லாம் எதுவும் போட வேண்டாம். சைடில் உட்காந்து எங்களை சேர் பண்ணா போதும். எனக்கு தெரியும் நம்ம 2 பேரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்னு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நம்ம 2 பேரும் உலகத்துலயும் ஒரு பார்ட்டா இருக்கிறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஏன்னா லவ்ல இருக்கும் போது அதுதானே செய்வாங்க. லவ் அன்னைக்கு நடந்ததை நீ தப்பா எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். உதவி நம்ம உனக்கு. ஐ லவ் யூ டூ. அதித்தி, நம்ம வாழ்க்கையில எப்பயாவது நம்ம ஏதாவது ஸ்பெஷலா செய்யணும். சோ இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு மியாவோட ரேர் பர் கலெக்ஷன்ஸை செக் பண்ணுங்க. அவங்க கிட்ட நிறைய வகையான டைமண்ட், நேச்சுரல் கலர் ஸ்டோன்ஸ் ஒண்ணா இருக்கு. உங்களோட நியரஸ்ட் மியா ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. ஃபில்டர் காபி தமிழ்.